ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிரைஸ் மீடியாவின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல, இந்த அருணோதயம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்க போகிறார் என்ற விசுவாசத்தோடு இந்த செய்தி வெளிப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை, நிறைய போராட்டங்கள், வெளியே சொல்ல முடியலை, யார்கிட்டையும் சொல்ல முடியலை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறீர்கள். இரவெல்லாம் நீங்கள் அழுது புலம்பி நீங்கள் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 12-13 வாசிக்கும்போது 13 நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார். நீ அழாதே மகளே. காரணம், வசனத்தில் நாம் வாசிக்கும்போது அவள் ஒரு விதவை, அவளுக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். அவனும் மரித்து அவனை தூக்கி அடக்கம் பண்ணுகிறதுக்காக பாடையிலே கொண்டு போகிறார்கள். அவள் கதறி அழுது கொண்டு தவித்து கொண்டு போகிற நேரத்தில் ஆண்டவர் அந்த நாளில் அந்த இடத்துக்கு கடந்து சென்று அழுகிற அந்த நாயினூர் விதவை பார்த்து ஏசப்பா சொல்கிறார், மகளே நீ அழாதே. அவர் அந்த பாடைக்கு அருகில சென்று அந்த பாடையை தொட்ட பொழுது அந்த மரித்திருந்த அந்த வாலிபன் எழுந்திருந்து பேச தொடங்கினான். அன்பு தேவ பிள்ளைகளே, உடைய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் பெரிதுபடுத்த வேண்டாம். எவ்வளவு இந்த பிரச்சனைகள், உன் பிரச்சனைகள் பெரிது என்பதை நீங்கள் சிந்திக்கவே வேண்டாம். ஆண்டவர் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு பரிபூர்ண விடுதலையும் பரிபூர்ண வெற்றியும் கொடுக்க என்று இயேசு ஆயத்தமாய் உங்களிடத்தில் கடந்து வந்து கொண்டிருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள கடந்து வருகிறார். அழுகிறவர்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், மனதுருகுகிற தேவன், மனதிறங்குகிற தேவன், நமக்காக பரிதபிக்கிற தெய்வம் உலகத்திலே ஒரே ஒருவர், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அதனால அவர் சொல்கிறார், நீ அழாதே. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவர்கள் அழுது கொண்டிருந்த போது அவர் சொல்லுகிறார், நீங்க அழாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறாள் என்று சொன்னபோது எல்லாரும் அவர்கள் பார்த்து கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். ஆனால் அந்த சிறுமியினுடைய கையை தூக்கி அவர் எடுத்த நேரத்தில் அவள் ஜீவன் பெற்று எழுந்தாள். அன்பு தேவ பிள்ளைகளே, எவ்வளவு மரித்த பிள்ளைகளை உயிரோடு எழுப்பின அந்த ஆண்டவர் இன்றும் உங்கள் மத்தியில, உங்கள் வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். மரித்த அனுபவத்தில் இருந்தாலும் உங்களை கரங்களை பிடித்து தூக்கிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அத்தியாயத்தை உண்டாக்க இயேசு ஆயத்தமாயிருக்கிறார். அவரால் கூடாத காரியம் உலகத்தில் ஒன்றும் இல்லை. எப்பேற்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் அவர் விடுதலை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த அவர் கல்வாரி ரத்தம் சிந்தின அந்த தெய்வம் இன்று உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த நாளில நீங்கள் இந்த நாளில அவரை விசுவாசித்து கவலை, துக்கங்கள், பாரங்களை மாற்றிவிட்டு அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு நீங்கள் செல்வீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாளில பரிபூர்ண சந்தோஷத்தை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையின் பிரகாரமாக உங்களுடைய அழுகையை மாற்ற, கண்ணீரை துடைக்க, கஷ்டங்களை மாற்ற, வேதனையை மாற்ற, வியாதியை மாற்ற இன்று இயேசு உங்கள் வீட்டில் கடந்து வந்திருக்கிறார். இன்றே விடுதலை, இப்பொழுதே ரட்சிப்பு. கர்த்தர் உங்களை விடுவிக்கிறார். அதனால நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுத்து நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்கும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவர் இரட்சகருமான தெய்வமே, அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகள் மேல் தேவ பிரசன்னத்தை நீ அனுப்பும்படி ஜெபிக்கிறங்க. தாவே உடைய வல்லமை இறங்கட்டும். இருதயத்தில் அழுது குமுறி கொண்டு இந்த நாளில் நான் என்ன செய்வேன் என்று கலங்கி கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை நீர் சகல ஆறுதலின் தேவன் ஆண்டவரே. அந்த தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே அந்த கஷ்டங்களை, குமரல்களை மாற்ற முடியும். இப்பொழுது அவர்களை தொடுவீராக, ஆறுதல் படுத்துவீர்களாக, சந்தோஷப்படுத்துவீராக, ஆறுதல் படுத்துவீராக, அற்புதங்கள் செய்வீராக. அவர்கள் நிம்மதியாய் வாழட்டும், உம்மை விசுவாசிக்கட்டும், தொடர்ந்து நடத்தும். நீர் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.